வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆர்வி. இந்த பதிவில் நாம ஒரு சுவையான மசாலா பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சாதாரணமாக வெள்ளை பணியாரம், சக்கரை பணியாரம் பண்ணுவோம். ஆனால் இது ஸ்பெஷலுங்க. இந்த மசாலா பணியாரம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், அதே நேரம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இந்த பணியாரம் எப்படி செய்யறதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். இந்த சுவையான மசாலா பணியாரம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கிலோ தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதில் அரை மணி நேரம் ஊற வச்ச 50 கிராம் ரவையை சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் சோடா உப்பு எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு தாளிக்கணும். கடுகு வெடிச்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிய விடணும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. கருவேப்பிலை பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கணும். 2 பெரிய வெங்காயத்தையும் பொடியை நறுக்கி இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு பொறுமையாக கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பொறுமையா கிளறி விடுங்க. இப்போ இதில் ஒரு 5 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா உதுத்து போட்டா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்றோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா கட்டியாகும். அடுப்பை மிதமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா தயாரிச்சு இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கணும்.
பாருங்க, இந்த மாதிரி சின்ன உருண்டையை பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பணியாரக்கல்ல எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மசாலாவை அப்படியே அந்த தோசை மாவுல துவச்சி நான் வைக்கிற மாதிரி அப்படியே பணியாரக்கல்ல விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி பணியாரக்கல்ல விட்டுறணும். அந்த மசாலாவை மாவுல நல்லா டிப் பண்ணி எடுத்து அப்படியே பணியாரக்கல்ல விட்டுறோம். அடுப்பு மிதமாவே இருக்கட்டுங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும் பணியாரம் சீக்கிரமா. இது மாதிரி செஞ்சு பாருங்க, பணியாரம் நல்லா கிறிஸ்பா இருக்கும், அதனால நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு, அடிப்பாகம் அது மேல பாகம் தெரியுது. இப்போ இதை அப்படியே திருப்பி விடணும். ஒவ்வொரு பணியாரமா பொறுமையா திருப்பி விடணும். பாருங்க, நல்லா கிறிஸ்பா இருக்கு. பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. பொறுமையா எல்லா பணியாரம் திருப்பி விடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டர்ல திருப்பிடுங்க, ஏன்னா அங்கதான் சூடு அதிகமா இருக்கும், அதெல்லாம் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சென்டரா உள்ள பணியாரத்தை திருப்பிட்டு அதுக்கப்புறம் ஓரத்துல வந்து உள்ள பணியாரத்தை நம்ம திருப்பலாம். பாக்குறப்பமே தெரியுது பணியாரம் நல்லா கிறிஸ்பா இருக்கு. திருப்பறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனாலதான் ஃபர்ஸ்ட் சென்டர்ல உள்ள திருப்பிடணும், இல்லைன்னா அது கரிஞ்சிடும். இப்ப ரெண்டாவது மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடலாம். அதே மாதிரி பணியாரம் விடுறப்பமும் ஃபர்ஸ்ட் ஓரத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சென்டருக்கு வர நடுவில் வரணும், இல்லைன்னா நடுவில் உள்ள பணியாரம் கரிஞ்சிடும். பாருங்க, நம்மளுடைய சூப்பரான மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு மிதமாவே இருக்கட்டுங்க. இந்த பணியாரம் மேல கிறிஸ்பாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். பாருங்க, இப்ப நான் பிச்சு காமிக்கிறோம். பாருங்க, உள்ள மசாலா எவ்வளவு சாஃப்டா இருக்கும், மேல அப்படியே கிறிஸ்பா இருக்கும். சூப்பரான பணியாரங்க, இதை செஞ்சு பாருங்க வீட்டுல. இதே போன்று ஒரு சுவையான பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் GRV. வாழ்க வளமுடன்.